ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லவ் பொசிஷன்லாம் அனாவசியம், அது தேவையே கிடையாது, அதெல்லாம் தூக்கிருக்கலாம். எஸ்கே ஃபேன்ஸ் எதுனா அப்படி பேசுனாங்களா? கிளிப்பேன் யாரும் பேசிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். படம் வந்து செகண்ட் ஹாஃப் தான், முதல் பாதியை விட்டுறலாம். முதல் பாதியில் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே இன்ட்ரோ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கூட புரியும், நடுவில் தேவையே இல்லாதது தான். ஜெயம் ரவி, நீ சாக்லேட் பாயே கிடையாதுயா, 5 ஸ்டாரும் கிடையாது, இதுதான் டெரரானது. ஈவி இறக்கலாம பொள்ளாச்சியில் எத்தனை பேர் சாவடிக்கிறேன். ஒரு வில்லன் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஹீரோ என்னதான் வந்து தலைகளான குதிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா இருந்துச்சு தலைவா. படம் வந்து செகண்ட் ஹாஃப் தான், முதல் பாதியை விட்டுறலாம். முதல் பாதியில் இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே இன்ட்ரோ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கூட புரியும், நடுவில் தேவையே இல்லாதது தான். பட் அதை தாண்டி படமாக பார்க்குறப்போ வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேர்த். அது மக்களை பொறுத்து தான். ஏன்னா இது வந்து ஒரு பொங்கல் ஹாலிடேஸ்னால் மக்கள் எதிர்பார்க்குறது ஜனரஞ்சகமான படம் தான் எதிர்பார்ப்பாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இல்லை, பெருசாக சேர்த்ததுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பாருங்கன்னு நம்ம சொல்லலாம். பார்க்குறதும் பார்க்காம போகிறதும் அவங்களோட முடிவு தான். படம் என்ன பொறுத்தவரை படம் சூப்பராக இருக்குது, கருத்து ரீதியாகவும் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் குறை அப்படின்னு நம்ம எதையுமே தூண்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் வந்து நரேஷன் ஆகட்டும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மொழியை காப்பாற்ற ஹிந்தி ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் சரி, ஏதாவது ஒரு மொழி, அதாவது நம்ம ஹிந்தி திணிப்பதை பற்றி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசப்பட்டிருக்கு. தமிழ் தெலுங்கு மலையாளம். ஸோ அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் வந்து எல்லா படத்தையும் வந்துட்டு எல்லா ஒரு ஜானரையும் அப்படி கோர்வையாக கொண்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமாக அந்த ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு பேசுகிற விஷயமாகவும் சரி, தமிழ் பேசுகிற விஷயமாகவும் சரி, ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து அண்ணாவோட கேரக்டரும் அவ்வளோ அழகாக நெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சாரி, தெலுங்கு தமிழ் ஹிந்தி அதை அப்படியே ஓரியன்டாக கொண்டு போகிறாங்க. அண்ட் ஒரு கதையாக எப்படி கொண்டு போகணுமோ அவ்வளோ அழகாக கொண்டு போய் அது முக்கியமாக அந்த ஒரு டான்ஸ் போடணும். நெஞ்சுக்குள்ளி என்று போகிற அடி மயிலே எடுக்கிறாங்க. தெலுங்கு ஆக்டர்ஸும் உள்ள இருக்காங்க, போராட்டம் பண்ணுறது அதர் ஸ்டேட்ஸ் போதுதான் அதோட எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தியாக இன்ஸ்பிரேஷன். தமிழ்நாடு சும்மா கிடையாது. சோ தமிழ் மொழின்ற எப்படி இப்ப அரசியல் காலத்துல தமிழ்நாடு வந்து மத்த எல்லாத்துக்கும் ஒரு முன்னுரிமையா இருக்கோ, முன்னுதாரணமான மாநிலமா இருக்கோ, அதே மாதிரி தமிழ் மொழியும் எல்லா மாநிலத்துக்கும் எல்லா லாங்குவேஜ், பாதி ஸ்டேட்ல பாதி லாங்குவேஜ்லாம் அழிஞ்சு போச்சுங்க. நீங்க மராத்தி இங்க இப்ப எவ்வளவு பேர் பேசி பாக்குறீங்க? காணாம போயிடுது. அசாமீஸ் எத்தனை பேர் பேசி பாக்குறீங்க? காணாம போயிடுது. சோ பாதி மொழி அழிச்சிட்டாங்க. அததான் இந்த படம் எடுத்து பேசுது. இப்படியே விட்டா தமிழ் மொழி ஒரு காலத்துல அழிஞ்சு போவோம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற கட்சிகள் இல்லாம போயிட்டா, இன்கேஸ் அந்த காலத்துல இந்த கட்சிகள் எவ்வளவோ குரல் கொடுத்துருக்கு, இவங்க இல்லாம போயிட்டா இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு எல்லாருமே ஹிந்தியில பேசின்னு சுத்தினா எப்படி இருக்கும்? தமிழ்நாடுன்னு பேரை வச்சுட்டு ஹிந்தியில பேசின்னு சுத்தினா எப்படி இருக்கும்? அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஒரு பஞ்சு வசனம். எவ்வளவு பேர் எங்க இருந்து கிளம்பி வந்தாலும் இங்க என் பேரன் பேத்தி இருப்பான். அந்த பேரன் பேத்திலாம் நம்ம எல்லாரும் தான். ஸோ ஒவ்வொரு வசனமும் பாத்தீங்கன்னா அந்த யூத் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் சேர்ற மாதிரி பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓவரால் மூவில வந்து வில்லனோட போர்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெயம் ரவி வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. எஸ்கேவோட போர்ஷன் ஆப்வியஸ்லி சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, நல்ல படம். கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். எல்லாமே ஸ்ட்ராங்கா, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரே பண்ணலாம். ரொம்ப அழகா நீட்டா சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றதையும் ஹிந்தி பீப்புள் வந்து அதை வந்து ரொம்ப நம்ம மேல இம்போஸ் பண்ண நமக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. தப்பா எந்த லாங்குவேஜ் பத்தியும் சொல்லல. தமிழ் மொழி சூப்பரா காமிச்சிருக்காங்க. சில இடத்துல வந்து மியூட்ஸ் இருக்கு, சென்சார் இது பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசா எஃபெக்ட் ஆகல, நல்லா தான். இந்த பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் படம் தான் நான் சொல்லுவேன். என் மேல சந்தனத்தை பூசு, அரசியல் சாயம் பூசாத ராஜா, நான் சினிமாவை நேசிக்கிறேன் ராஜா, நீ 64க்கு என்னை இட்டுன்னு போ, 80 கொண்டு போ, 2026க்கு இட்டுன்னு வராத ராஜா. படம் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு தைரியம் வேணும் சிவகார்த்திகேயன். உண்மையிலே இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நடிக்கிறது இன்றைக்கி இருக்கிற நடிகர் நடிப்பாங்களான்னு சந்தேகம் தான். ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்க்ரீன் பிளேயில் இந்த எல்லாம் என்ன ஆகும், இமேஜ் ஸ்பாயில் ஆகும், இல்லை வளர்ந்து வர நடிகர்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது மக்களுக்கு போய் சேரணுன்னு, இளைஞர் மத்தியில் போய் சேரணுன்னு அதை நடிச்சுக்கிறாப்பே. அது அரசியலே ஆக்காதீங்க, அது அரசியல் தவிசாக ஆக்காதீங்க. இது அரசியல் இல்லையே. அடித்து சொல்ல அண்ணாதார சொல்கிறாரு, அவரை தான் காட்டுறாங்க, வேறு யாரும் காட்டலையே. சட்டசபையில் நடந்து தானே, கோயம்புத்தூரில் நடந்து தானே, பொள்ளாச்சியில் நடந்து தானே, மதுரையில் நடந்து தானே, எல்ஐசியில் நடந்து தானே, நான் கண்கொள்ள பார்த்தவன் தானே. இது ஏன் உண்மை சம்பவம் பேச எனக்கு பயம். அண்ணா சாலில் நடந்தது, போஸ்ட் ஆஃபீஸில் நடந்தது. நான் சொல்ல விரும்பல, அந்த காட்சி இல்லை. சென்சார் சூப்பர், இதுதான் நான் காட்டுவேன். இது உண்மை சம்பவம்னு காட்டுவேன். எங்கெங்கே சித்தரிக்கப்பட்டது, எங்கெங்கே பிளேடு போட்டாங்க, கத்திரி படம் எனக்கு தெரியும். மொத்தம் 11 காட்சி எடுத்துக்கிறாங்க சென்சாரில். கரெக்டு தான், ஏன்னா கரெக்டு தான்.
ஏன்னா அரசியல் ஆகக்கூடாது கரெக்டு தான், ஆனால் அப்படி மீறி இளைஞர் மத்தியில் வருது தெரியுமா, அது சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே. அண்ட் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் ஜிவி சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நீங்கள் போடுற ஒவ்வொரு பாட்டும் சரி, ஒரு 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 விஷயம் சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அதாவது அதாவது அந்த ஒரு பொள்ளாச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், எல்லாரையும் சுட்டு போட்டுருவாங்க. சுட்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, தம்பி தமிழை காப்பாற்ற தெலுங்கு வருது, ஹிந்தி தமிழை காப்பாற்ற மலையாளம் வருது, தெலுங்கு வருது, குஜராத் வருது, எல்லா மொழியிலும் வருது. ஆனால் நான் உனக்கு சோறு போறேன்டா அப்படின்ற போது ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா தமிழ்காரன் எல்லாத்துக்கும் சோறு போறேன், நான் தமிழன்டா தமிழை. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவ்வளோ அழகாக புரிய வச்சிருந்தாங்க. இவங்க படத்தில் என்ன ப்ரோ பண்ணுறது, ஹிந்தி தெரிப்பா நீங்கள் வந்து திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொழுதனைக்கு திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன வரும்? எப்படி தமிழ் வாழும்? எப்படி தமிழ் வாழும்? தமிழ் ப்ரோ அதாவது இப்போ இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ கரண்டாக இருக்க 26 கூட ஹிந்தி தெரிப்பா இன்னும் திணிச்சிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஏன் ஒரு ஹோட்டலில் கூட, ஒரு ஹோட்டலில் இவன் பேர் என்னதான் செஃப், அவன் பேர் என்ன, அவன் எப்போ ஏதாவது சாப்பிட கொண்டு வரப்பா கே பையா அப்படின்றான். என்ன சொல்ல முடியும்? அவன் மொழியில நம்ம பேச முடியும். சமைச்சுட்டேன் யாத்தா ஹே பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது பையா அப்படின்னு சொல்ல முடியுமா? பராசக்தி பேனரை கிழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சாங்களா? கொஞ்சம் பகிரமா எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. அது கிழிச்சாங்களா? இப்போ கிழிக்கல, அப்புறம் ஏன் வாரத்துல வாய்ஸ் ஆடாது? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது கண்டிக்கணும், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எல்லாரும் ஒன்று நீல மீடியாஸே எடுத்து போடக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வன்முறையை நம்மளே கிளப்பி விடக்கூடாது. மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருக்கணும், மெச்சூர்ட் ஃபேன்ஸா இருக்கணும். அது எந்த ஃபேன்ஸா இருந்தாலும். எஸ்கே ஃபேன்ஸ் எதுனா அப்படி பேசினாங்களா? கிளிப்பேன் யாரும் பேசிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். மெச்சூர்ட் இல்லாதவங்க பேசுறதுக்குலாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. படம் சூப்பரா இருக்கு, எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாங்க, அருமையா எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய விஷயமே அதர்வா. நம்ம அதர்வா ஓரம் ஒதுக்கிட கூடாது. சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த போராட்டத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஒளிவட்டம் தருதே வந்து பாத்தீங்கன்னா அதர்வா தான். ஒரு மாணவர் அமைப்புனா எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், எதுக்காக போராடணும், எது பின்னாடி போகணும், எது பின்னாடி போக கூடாது அப்படின்ற சொல்லிக்கிறாப்ல. அருமையா கையெழுத்து இயக்குனா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியுமா? இந்த பாருங்க, கையெழுத்து இயக்கத்தால எப்பாற்பட்ட ஒரு புரட்சி வச்சிருக்கிறது சும்மா கிடையாது. டைலாக் நிறைய இது பண்ணிட்டாங்க, கட் பண்ணிருக்காங்க. நிறைய டிஎம்கே சீன்ஸே நிறைய கட் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க வந்து சரி அரசியல் செய்யறாங்க போல, சென்சர் போர்டும் மத்திய அரசும். அதை நம்ம என்னத்தை செய்யறது? அண்ணா பேசுற ஒரு டைலாக் ஒண்டி தான் இருக்கு. அது படத்துல எத்தனை டைலாக்ஸ் இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய கட்டுன்னு ஒண்டி கேள்விப்பட்டோம். நிறைய வேர்ட்ஸை மியூட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் இன்னும் இருந்திருந்தா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் இல்லாத போது கொஞ்சம் ஒரு தொய்வு லைட்டா ஆப்வியஸா இருக்கதா செய்யும். இது எப்படி நினைக்கிறியோ நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு ஒரு வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து தளபதி பொங்கல்னுவோம். இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே பொங்கல் அருமையா இனிப்பா தித்திப்பா செஞ்சிருக்காரு. அண்ணன் தம்பி பொங்கல் இல்லையா? இவன் சண்டே அண்ணன் தம்பி பொங்கல் தான். அதர்வா இருக்காரு அதுல. சிவகார்த்திகேயன் அண்ணன், அதர்வா வந்து பாத்தீங்கன்னா தம்பி. அந்த அண்ணன் தம்பி பொங்கல் தான் இன்னைக்கு அருமையான தித்திப்பு நிறைந்த இனிப்பு பொங்கலா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்க. ரவி மோகன் தி டாப் தலைவா. ஒரு வில்லன் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஹீரோ என்னதான் வந்து தலைகளான்னு குதிச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னா ரவி மோகனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. படத்தோட ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்ட் வரைக்கும் அவரோட கேரக்டர்ஸ் வந்து நல்லா எவால்வ் பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து எஸ்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு இல்லை, பட் ஒரு யூஸ்வலாக என்ன கொடுப்பாரோ அவர்கிட்ட வந்து அதை எதிர்பார்த்த மாதிரி தான் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. மற்ற கேரக்டர்ஸ் ஸ்ரீலீலா, அதர்வா, மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பேரனா அது கூட மறந்துட்டாங்க. சூரியரை போட்டு இறுதி சுற்றுவோட எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுமே கிட்டத்தட்ட பயோபிக் தான். இந்த படம் வந்து உண்மை சம்பவத்தில் வருதுல்ல. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை நல்லா பண்ணியிருக்காங்க ரைட்டிங்கில். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இனிமே படம் நல்லா இருந்திருக்கும். ஜெயம் ரவி, நீ சாக்லேட் பாயே கிடையாதுயா, 5 ஸ்டாரும் கிடையாது. இதுதான் டெரரானது. ஈவி இறக்கலாம பொள்ளாச்சியில் எத்தனை பேர் சாவடிக்கிறேன். அதுதான் கேரக்டர். அந்த பாடி லாங்குவேஜ் நடிச்சுக்கிறாரு. ஜெயம் ரவிக்கு ஒரு நன்றி. இதய முரளி, உன் பையன் உன் பேரை காப்பாற்றிட்டாப்புல. விறுவிறுப்பாக போகுது, ஸ்பீடு கிளம்புது அங்கிருந்தான். புரியுதா? வெட்டு குத்துல சாவல இருக்கு இல்லை இந்த திணிப்புக்கு எதிராக தான் இருக்கு. அன்றைக்கு என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் பெருசாக வெளியில இருந்தெல்லாம் ஆட் பண்ணல. அது இன்னைக்குமே அப்படி தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அரசியல் பேசியிருக்காங்க. ஒருவர் எந்த கட்சியுமே பெருசாக வந்து இருக்கு, சில பாலிடிக்ஸ் இருக்கு. பட் அதை தாண்டி எந்த கட்சியுமே முதன்மையாக அவங்க சொல்லலை. முழுக்க இது ஒரு மாணவர் அணி போராட்டம் தான் அன்னைக்கும் இருந்தது. இந்த படத்துலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இல்லை சார், எந்த கட்சிக்குமே இது ஆதரவாக அண்ணாதுரை வராரு, அண்ணாதுரையோட கேரக்டர் காட்டுறாங்களே ஒழிய கட்சி ரீதியாக இது எந்த இடத்துலையுமே இம்பாக்ட் கொடுக்காது. மக்களுக்கு இது ஒரு மாணவர் அணி போராட்டமாக தான் ஹிஸ்ட்ரியிலுமே இருக்குது, இன்றைக்குமே அப்படி தான் இருக்கும், எப்போவுமே அப்படி தான் இருக்கும்.
ஸோ அண்ணாதுரை காட்டினது வந்துட்டு அதுதான் சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு ஒரு மைலேஜ் பூஸ்டாக கொடுக்குதான். பட் அதுலேயுமே வந்து பெருசாக அவரை தாண்டி மற்றவங்களோட இதுதான் தெரிஞ்சுது வெளியிலன்றதுனால பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட் தான் தலைவர், அந்த அளவுக்கு ரொம்ப ஒண்டிட்டாங்க. படமே 2ஆம் பாதி மட்டும்தான். 2ஆம் பாதியில் வந்து ஒரு நல்ல படம்ன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த லவ் பொசிஷன்லாம் அனாவசியம், அது தேவையே கிடையாது, அதெல்லாம் தூக்கிருக்கலாம். பார்க்கலாம், ஒர்த்து தான்.